இந்த வீடியோவில் ஒரு ஆஃபீஸுக்காக பார்த்தீங்கன்னா பிசி பில்டு பண்ணியிருந்தோம். ஃபுல் அசம்பிள் செட்டு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஓகேங்களா. 50,000க்கு மேலே தான் வரும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து ஏன்னா ப்ரைஸ் வந்து டெய்லி மாறதுனால எக்ஸாக்ட் ப்ரைஸு சொல்ல விரும்பலை. உங்களுக்கு இதே காம்போசிட்டுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் அன்றைக்கான ப்ரைஸை வந்து உங்களுக்கு சொல்லிருவோம். ஓகே, இப்போ வாங்க இந்த அசம்பிளில் நம்ம என்னென்ன போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரிய ஹைலைட்னா ஒன்று வந்து 12th ஜென்ரேஷன் i3யோட 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர் போட்டிருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பென்கியோட 27 இன்ச் மானிட்டர். ஓகேங்களா, இது வந்து அவங்களே விருப்பப்பட்டு கேட்டது. ப்ராசஸரும் சரி மானிட்டரும் சரி அவங்களா விருப்பப்பட்டு கேட்டது. ஏன்னா பிசி அசம்பிள்னால என்னென்னா ஒரு சிலது வந்து ஒன்று மானிட்டர்னால் அவங்களுக்கு அந்த மானிட்டர் தான் வேணும்னுவாங்க. அதேமாதிரி ப்ராசஸர்னால் அந்த ப்ராசஸர் தான். பீசிபிலிட்டி அதுக்காக தானே, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போடுறதுக்காக தான் பீசிபிலிட்டி. ஸோ இது ரெண்டு வந்து கொஞ்சம் பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். இதில் என்னென்ன போட்டிருந்தோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 9585006736. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். நீங்கள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டே டெலிவரி. நீங்கள் மார்னிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 hour 2 hours உங்களுக்கு டெலிவரி பண்ணி விட்ருவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 day. இன்றைக்கி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரீச் ஆகிடும். இப்போ வாங்க இந்த பிசி பில்டோட டீட்டெயில்ஸில் போகலாம். ஸோ இதில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் i3யோட 12th ஜென்ரேஷன். ஏன்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் கேட்டிருந்தாங்க, அதனால் i3யோட 12th ஜென்ரேஷன் போட்டிருந்தோம். மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசஸில் 16 மதர் போர்டு. ரேமை பொறுத்த வரைக்கும் 16 GB ரேம், 16 GB ரேம் போட்டிருந்தோம். எஸ்எஸ்டி ஓஎஸுக்காக 128 GB எஸ்எஸ்டியும், ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஃபுல் காம்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்ச் மாரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது முன்னாடி நம்ம மிடில் லெவலும் பண்ணியிருப்போம், ரொம்ப லோ லெவலும் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஹை ரேஞ்சுனே சொல்லலாம். ஏன்னா i3 12th 16 GB ரேமு, 128 GB 1 TBன்றதுனால கொஞ்சம் இதோட ஹை லெவலும் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட ஹை லெவலும் இருக்குது. ஓகேங்களா, 1 lakh 2 lakh அந்த ரேஞ்செல்லாம் இருக்குது, கேமிங் லெவல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஹை ரேஞ்சு, ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸோட கேபினெட். இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கேபினெட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மானிட்டர் பாருங்கள், மானிட்டர் பென்கியோட 27 இன்ச் மானிட்டர். ஒரு பெரிய வியூ கிடைக்கும் உங்களுக்கு. மானிட்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ச்சஸில் ஹை ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 27 சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு மானிட்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஸ்டார்டிங் 15 இன்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் 18 இன்ச்சு வந்துடும். உங்களுக்கு 15 இன்ச்சு விட்டிங்க அப்படின்னா 18 இன்ச்சு. அதுக்கடுத்து 19 இன்ச்சு வரும், 20 இன்ச்சு வரும், 22 வரும், 24 வரும். இது 27 இருக்கிறதுலே ஹை லெவலான மானிட்டர்னு சொல்லலாம். பென்கியூ 3 years வாரண்டியோட. கீபோர்டு மவுஸை பொறுத்த வரைக்கும் டெல்லோட கீபோர்டு மவுஸ் தான் போட்டிருந்தோம். ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போகிறாங்க, ஒரு மிடில் லெவல் ரேஞ்சு போடுறாங்கனாலே டெல்லு கீபோர்டு மவுஸ் தான் கொடுத்துருவோம். ஏன்னா 3 years வாரண்டின்றதுனாலையும் கொஞ்சம் நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். அந்த பாக்ஸ் பேக்கிங்கும் சரி எல்லாமே. மவுஸ் பேடு எப்போவுமே நம்ம கொடுக்குறது தான். ஒரு சில பேக்கேஜில் வந்து மவுஸ் பேடு வந்து நம்ம அப்படியே கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் வரும். ஒரு சில அசம்பிள் செட்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இதில் எங்களால் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ண முடியுதோ அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவோம். ஸோ இதுதான் ஃபிங்கர்ஸோட கேபினெட். அதோட பவர் பட்டன். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க்கான எல்இடி, பவர் எல்இடி, USB 3.0 போர்ட்டு இதில் இருக்குது. இந்த ஃபிங்கர்ஸ் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா USBயோட 3.0 போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்டு, USB 2.0 போர்ட்டு எப்பவுமே இருக்கிற போர்ட்டு. இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டில் இல்லை 3.0 போர்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேனும் இதில் வரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேனுமே இதில் இருக்கும். நியூமரிக் யூபிஎஸ் இவங்களுக்கு கொடுத்த காம்போவில் பார்த்தீங்கன்னா நியூமரிக் யூபிஎஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா ஃபுல் காம்போனே கேட்பாங்க ஒரு சிலர், எனக்கு இந்த ஃபுல் காம்போ கொடுங்க அப்படின்றாங்க. இவங்களுமே அப்படி தான் ஃபுல் காம்போ மாரி கேட்டிருந்தாங்க. அதனால் நியூமரிக் யூபிஎஸ் வந்து கொடுத்துருந்தோம் இவங்களுக்கு. அது 2 years ஆன் சைட் வாரண்ட்டி இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாலும் சரி, இல்லை காஞ்சிபுரத்துலேயே கொடுத்தாலும் சரி, நியூமரிக் யூபிஎஸ் வந்து எங்களுக்கு இன்றைக்களவும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வாரண்ட்டி பீரியடில் சர்வீஸ் வந்தாலும் சரி, வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை டாங்கிலுமே இவங்களுக்கு கொடுத்துருந்தோம். டிபி லிங்கோட ஒய்ஃபை டாங்கில் கொடுத்துருந்தோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், ஹார்ட் டிஸ்க்கு சீக்ரெட்டோட ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க்கும், EVMோட 128 GB எஸ்எஸ்டியும், அந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் பார்த்தீங்கனாலும் தெரியும். ப்ராசஸர் ஃபேனு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் இந்த கேபினெட்டோடவே வருது. ஏசஸோட அந்த 16 மதர் போர்டு போட்டிருந்தோம் இல்லை.
ஸோ இந்த காம்போ தான் இவங்களுக்கு இந்த 50K பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு இதே பட்ஜெட்டில் தேவைப்பட்டாலும் சரி, எனக்கு இதே டிக்டோ இதே ஸ்பெக்கு அப்படியே தாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். 9585006736. இல்லைங்க இதில் வந்து எனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு வந்து மதர் போர்டு இது வேணாம், இல்லை ரேம் வந்து எனக்கு 8GB இருந்தாலே போதும், இல்லை ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு SSD மட்டும் இருந்தாலே போதும், இல்லை மானிட்டர் வந்து எனக்கு இவ்வளோ தேவையில்லை, இதோட சின்னதாக போடுங்க. இல்லைனாலும் ஒரு சிலர் இதோட ஹை ரேஞ்சில் வைப்பாங்க, எனக்கு i3 12 வேணால், எனக்கு i5 12 போடுங்க, எனக்கு ASUS மதர் போர்டு வேணால் ஜிகாபைட் மதர் போர்டு போடுங்க. அது மாதிரி ஒரு சிலர் மட்டும் அப்படியே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் எது தேவைப்பட்டாலும் சரி தாராளமாக நம்மளுக்கு சொல்லிட்டிங்கன்னா போதும். வித்தின் ஒன் டேயில் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்தோடனே நீங்கள் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் யூசேஜ். அதனால் கிராஃபிக்ஸ் கார்டு அவங்க கேட்கவும் இல்லை, நம்ம சைட்லேயும் அவங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு போடல. ஒருவேளை உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு மினிமம் 2GB 4GB வரைக்கும் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த பென்கியோட 27 இன்ச்சு மானிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அவுட்டே கிட்டத்தட்ட 3 அவுட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு இதில் 3 அவுட் இருக்கும். நான் ஒரே ஒரு போர்ட்டில் தான் நான் HDMI போர்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். மீதி இது இல்லாமையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போர்ட்டும் இருக்குது. ஆடியோவும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்க முடியும். பென்கியூ மானிட்டர்லேருந்து உங்களால் ஆடியோவும் அவுட்டு எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த 27 இன்ச்சு மானிட்டரோட ஹைலைட்னே சொல்லலாம். இந்த 27 இன்ச்சு மானிட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிக்சர் இந்த ஃபோட்டோஷாப் ஸ்டூடியோக்காக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களும் சரி, ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அதில் பிக்சர்லாம் ரொம்ப எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 3 போர்ட் இருக்கும். 3 அவுட் வரைக்கும் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா, HDMI 1, HDMI 2, HDMI 3, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்டு. உங்களால் ஆடியோ அவுட்டும் இதிலேருந்து எடுத்துக்க முடியும். 27 இன்ச்சு மாரி கிட்டத்தட்ட டிவி மாரியே இருக்குன்னே சொல்லலாம் இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும். அதுக்கான குவாலிட்டியும் சரி, அதுக்கான லுக்கும் சரி வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த பென்கியூ மாடல்ஸ் இந்த 24 இன்ச்லேயும் சரி, 27 இன்ச்லேயும் சரி அதிகமாக கொடுத்து வந்து இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறோம். அதுமாதிரி நீங்கள் அதிகமாக மூவி வாட்ச் பண்ணுவீங்க, இல்லை இந்த வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடாக இருக்கிறீங்க, இல்லை இந்த ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பென்கியூ மானிட்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த கலருக்காகவும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்களாம் இந்த மானிட்டர் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு பவர் போர்ட் இருக்குதுன்னா பவர் கேபிள். இந்த காம்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க ஆஃபீஸ் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இவங்களுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 சிஸ்டத்துக்கு மேலே கொடுத்துருந்தோம். அதுக்கு 4-5 சிஸ்டத்துக்கு மேலே கொடுத்துருந்தோம். இந்த ஒரு காம்போ செட்டு இவங்க இருக்கிறதுலே ஹை ஸ்பெசிஃபிகேஷனாக கேட்டதுனால இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்காக தேவைப்படுது, இல்லை ஹோம் யூசேஜுக்காக தேவைப்படுது, இல்லை நான் ஷாப் வச்சுருக்கேன் ஷாப் யூசேஜுக்காக தேவைப்படுது, இவ்வளோ பட்ஜெட்டில் எனக்கு தாங்க. எங்களுக்கு தேவை என்னென்னா சிஸ்டம் பிசி பில்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூசேஜ் என்ன, ஓகேங்களா, உங்களோட யூசேஜ் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு இந்த யூசேஜ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். அதுமாதிரி உங்களோட பட்ஜெட் என்ன, எனக்கு வந்து இந்த பட்ஜெட் தாங்க, எனக்கு 20க்குள்ளே பாருங்கள், இல்லை எனக்கு 50க்குள்ளே பாருங்கள், இந்த 2 விஷயத்த சொல்லிட்டிங்கன்னா போதும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன யூசேஜுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் வருதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் நீங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ரேம் மட்டும் எனக்கு மாற்றுங்க, இல்லை போர்டு மட்டும் மாற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது இல்லாமல் பிரிண்டரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரிண்டர் தேவைப்படுறவங்களை கால் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னா சிஸ்டம் பில்ட் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.